ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஒரு அற்புதமும் ஆரோக்கியமும் மிக்க பயனுள்ளதான பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். இது உங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல சைடிஷாக மட்டும் இல்லை, உங்கள் உடம்புக்கு ஒரு மருந்து போலவும் இருக்கும். ரெசிபியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டை காமிக்க ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பையும் பண்ணிவிடுங்க. மச்சு ஸ்பைசஸோட இன்னும் பலவிதமான ரெசிபிஸ் பார்க்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நாம் ரெசிபியை ஆரம்பிக்கலாம். பிஞ்சு பிரண்டை, அதுக்கப்புறம் முத்தின பிரண்டை. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பிஞ்சு பிரண்டை பிக்கும் போது ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், அந்த நார் அதுவே வந்துடும். அதே முத்தின பிரண்டையாக இருந்துச்சுன்னா அது பிக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும், அந்த நாரும் அவ்வளோ ஈஸியாக வராது. பிஞ்சு பிரண்டை டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனால நான் இன்றைக்கி பிஞ்சு பிரண்டையை எடுத்துக்கிட்டேன். இந்த பிரண்டை துவையல் நம்ம சாப்பிட்றனால பெரியவர்களுக்கு ஏற்படுற மூட்டு வலி, ஜீரண கோளாறு, உடல் எடை குறைக்க, ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்க உதவுது. இப்போ நான் பிரண்டையில் இருக்கிற எல்லா நாரையும் நீக்கிட்டேன். அடுத்து நம்ம இதை சுத்தமாக கழுவி எடுத்துப்போம். இப்போ பச்சை தண்ணியில் 2 முறை பிரண்டையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பிரண்டை எல்லாத்தையும் 2 முறை பச்சை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு 14 பூண்டு. பூண்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா குடலின் ஆரோக்கியத்திற்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லாவே அந்த எண்ணெயில் வதங்கணும். சருமத்தோட ஹெல்த்திக்காக நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதோட தோலை நீக்கி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். நான் காரத்துக்காக 4 காஞ்ச மிளகா அதோட சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அதோட ஆட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு உடல் எடை குறைப்புக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கும் 3 கொத்து கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம் சுத்தம் செஞ்சு வச்ச பிரண்டையை அதோட ஆட் பண்ணி நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. பிரண்டை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நார் சத்துக்காக 1 கப்பு துருவிய தேங்காய் அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
புளியில் இருக்கிற நார் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளியை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது சுவைக்காக மட்டும். எனக்கு பிரண்டை துவையலை ரசம் கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த பிரண்டை துவையலை எந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிரண்டை எல்லாமே மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாம் வதக்கி ஆற வச்சு எடுத்த பிரண்டையை அதோட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட பிரண்டை துவையில் இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. 1/4 கப் தண்ணி சரியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் ரெடி ஆகிருச்சு. இதை இட்லி சாதமோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் மச்சு ஸ்பைசஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவையான ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.